அடுத்து சக்தியின் தேடலில். தேசிய கூட்டுறவு சபையால் பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சீமேந்தின் தரம் தொடர்பாக எழுந்த சிக்கல் நிலை காரணமாக அதனை சில தினங்களாக சுங்கப் பிரிவினர் தடுத்து வைத்திருந்த போதிலும் பின்னர் அந்த சீமேந்து கடந்த செவ்வாய்க்கிழமை விடுவிக்கப்பட்டது. தர நிர்ணய சபை சீமெந்தை விடுவிக்குமாறு சுங்க திணைக்களத்திற்கு கூறிய பின்னரே சுங்க திணைக்களம் அதனை மேற்கொள்ளும். எனவே நேற்று மாலை அந்த சீமெந்து தொகை சுங்க திணைக்களத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. இந்த சீமெந்தை விடுவிக்குமாறு தாம் ஆலோசனை வழங்கவில்லை என ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டத்துக்கு அமைய இறக்குமதி செய்யப்பட்ட தரத்தை உறுதிப்படுத்துவதற்கான அதிகாரம் உள்ள இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் நேற்று தேடலுக்கு கூறியிருந்தார். இந்த சீமெந்து தொடர்பில் தரச்சான்றிதழ் வழங்க முடியாது. சில பிரச்சனைகள் உள்ளன. எனவே இந்த சீமெந்து மூடைகளை விடுவிக்க எம்மால் முடியாது. எனவே இலங்கை தர நிர்ணய சபை என்ற வகையில் இந்த சீமெந்து தொடர்பில் பொறுப்பேற்க மாட்டோம். பாராளுமன்ற சட்டத்தின் நிறைவேற்றப்பட்ட சட்டத்துக்கு அமைய மாத்திரமின்றி இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாடு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு அமையவும் பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்துவதற்கான அதிகாரம் உள்ள அரசு நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் இத்தகைய கருத்துக்களை வெளியிட்ட நிலையில் தேசிய கூட்டுறவு சபையின் தலைவர் சீமேந்தின் தரத்தை உறுதிப்படுத்தியுள்ளமை இலங்கை தர நிர்ணய பணியகத்துக்கு விடுக்கப்பட்ட சவாலாகும். நாம் பொறுப்புடன் கூறுகின்றோம், குறித்த சீமெந்தின் தரம் தொடர்பில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. நாம் நுகர்வோரை பாதுகாக்கவே செயற்படுகின்றோம். நுகர்வோரை ஏமாற்ற நாம் முற்படுவதில்லை. தரமான பொருட்களை மாத்திரமே நாம் கொள்வனவு செய்கின்றோம். எனினும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு அமைய இவ்வாறான உறுதிகளுக்கு ஏற்ப சீமெந்தை விற்பனை செய்ய முடியாது. SLS தரச்சான்றிதழ் சீமெந்துக்கு அவசியம் என நுகர்வோர் அதிகார சபை வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அறிவித்துள்ளது. தேசிய கூட்டுறவு சபையின் தலைவர் வாய்மூலம் வழங்கிய அத்தாட்சிகளுக்கு அமைய சீமெந்து மூடைகளில் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்துக்குரிய இலட்சினை பொறிக்கப்பட்டுள்ளமை வியப்புக்குரிய விடயமாகும். இது தவறான விடயமாகும். அந்த நிறுவனத்தால் இவ்வாறு செயற்பட முடியாது. பொருட்களின் தரம் தொடர்பில் அவர்களால் உறுதி வழங்க முடியாது. இலங்கையை பொறுத்தமட்டில் பொருட்களின் தரம் தொடர்பில் இலங்கை தர நிர்ணய சபையே உறுதி வழங்க வேண்டும். தர நிர்ணய சட்டங்களை மீறும் போது அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அவர்களுக்கு எதிராக தண்டப்பணம் அறவிட முடிவதுடன் 2 வருட சிறை தண்டனையையும் வழங்க முடியும். நுகர்வோர் அதிகார சபையே சீமெந்திற்கு SLS தரச்சான்றிதழ் அவசியம் என கூறுகிறது. அவர்கள் சட்டத்தின்படியே செயற்படுகின்றனர். எனவே SLS தரச்சான்றிதழ் இன்றி விற்பனை செய்யும் பொருட்கள் தொடர்பில் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த விடயம் தொடர்பில் இதுவரை எமக்கு முறைப்பாடுகள் கிடைக்கவில்லை. அவ்வாறான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றால் அது தொடர்பில் செயற்பட நாம் தயார். SLS இலட்சினை ஏற்பது முறையற்ற வர்த்தக நடவடிக்கைகளில் உள்ள குறைகளை மறைப்பதற்கான சின்னமல்ல என்பதை சட்டபூர்வமாக நிரூபிப்பதற்கு தேசிய தர நிர்ணய பணியகமும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையும் செயற்படுமா? சக்தியின் தேடல் தொடர்ந்தும் அவதானத்துடன். தேசிய ஏற்றுமதியாளர்கள் சபையின் 19வது வருடாந்த ஏற்றுமதி விருது வழங்கும் நிகழ்வு தொடர்பாக தெளிவூட்டும் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. இந்த துறையில் உள்ள முக்கியஸ்தர்களை கௌரவிப்பதற்காக இம்முறை வழங்கப்படவுள்ள விருதுகள் தொடர்பில் இங்கு ஆராயப்பட்டது. இந்த விருது வழங்கும் நிகழ்வுக்கு MTV MBC ஊடக வலையமைப்பு இம்முறையும் ஊடக அனுசரணை வழங்குகிறது. இந்த விருது வழங்கும் நிகழ்விற்கான ஊடக அனுசரணையினை கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் வழங்குகிறது. நாட்டின் மிக பழமை வாய்ந்த தேயிலை ஏற்றுமதி நிறுவனங்களில் ஒன்றே எமது நிறுவனம் என்பதனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதேபோன்று மும்மொழிகளிலுமான ஊடக அலைவரிசைகளை கொண்ட ஊடகம் எம்மிடம் உள்ளது. இந்த விருது வழங்கும் நிகழ்வில் இணைந்து கொள்வதனை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். நாட்டின் அபிவிருத்திக்கு ஏற்றுமதி துறை பாரிய பங்கு வகிக்கின்றமையை நாங்கள் நன்கு அறிவோம். அனைவரும் ஒன்றிணைந்து இந்த துறையினை அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். To feel part of it, because I've seen we are reaping the peace dividend and having one of the most stable governments in the world. நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சமாதானத்தின் பெருபேற்றை அனுபவித்து வருகிறோம். அதேபோன்று உலகின் வலுவான அரசாங்கம் ஒன்று நம்மிடம் உள்ளது. எனினும் ஏற்றுமதியாளர்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் தேயிலை மற்றும் உணவுப் பொருட்களின் சந்தையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று ஐரோப்பிய ஒன்றியத்திலும் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடன் நெருக்கடி உருவாகியுள்ளது. இதனால் டாலரின் பெறுமதி குறைவடைவதுடன் எமது ஏற்றுமதிக்கான கேள்வியிலும் வீழ்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது.
we have to stay, hold and expand. விதுல்கா கண்காட்சி இன்று பிற்பகல் ஆரம்பமானது. இந்த கண்காட்சி நிகழ்வு பிரதமர் DM ஜாரத்ன தலைமையில் ஆரம்பமானது. இன்றைய பசுமை பிரவாகத்தில் நிலை பெறுதகு சக்தி தொடர்பாக ஆராய்கிறோம். விதுல்கா கண்காட்சி வளாகத்தில் இன்று நண்பகல் நமது கேமராக்களில் பதிவான காட்சிகளே இவை. எரிசக்தியை பாதுகாப்பது தொடர்பான நுணுக்கங்கள் மற்றும் பாடசாலை மாணவ மாணவிகளின் கல்வித்துறைகளுக்கு தேவையான பல்வேறு விடயங்களை விதுல்கா கண்காட்சியின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் மேல் சுழற்சி முறையில் எரிசக்தியை உற்பத்தி செய்வதற்கு வர்த்தக துறையினருக்கு தேவையான தகவல்கள் விதுல்கா கண்காட்சியில் அறிந்து கொள்ள முடியும். நிலை பெறுதகு சக்தியினை பயன்படுத்தி சிறுமின் உற்பத்தி நிலையங்களை ஆரம்பிப்பதற்காக முதலீட்டாளர்களுக்கு தேவைப்படும் உபகரணங்களை இங்கு கொள்வனவு செய்ய முடியும். හෙට දවස ඇත්තටම පාසල් දුවදරුවන් සඳහා වෙන් කරලා තියෙනවා. பாடசாலை மாணவ மாணவிகளுக்காக நாளைய தினம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் நாளைய தினம் இந்த கண்காட்சியை நடாத்த எதிர்பார்த்துள்ளோம். வீட்டுப் பெண்களுக்கு தேவையான உயர்தரத்திலான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். උසස් තත්ත්වයේ ඒ සමගම කාර්යක්ෂමතාවයෙන් වැඩි උපාංග මිලදී ගැනීමේ හැකියාවක් තියෙනවා. விதுல்கா கண்காட்சி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெற உள்ளது. மலையகத்தின் சில பிரதேசங்களில் நேற்றும் இன்றும் பதிவான காட்சிகள் அடுத்து. ஹேட்டன் பிரதேசத்தில் மக்கள் இரவு நேரத்தில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ள காட்சிகளே இவை. இந்த நிலைமையின் காரணமாக வெளிப்பிரதேசங்களிலிருந்து செல்லும் நபர்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். பெரும் எண்ணிக்கையிலான தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்ற இந்த பிரதேசத்தில் பெண்கள் தொழிலுக்கு தமது உறவினர்களுடனே செல்கின்றனர். எனினும் இவர்கள் இதுவரை மர்ம மனிதனை கண்டதில்லை. 2 மலையும் ஒரே இடத்துக்கு எடுத்து பொம்பளால் பாதுகாப்புக்காக ஒரு 5 ஆள் மேவிச்சமா காவலும் போட்டு பயம் தெரியல 2-3 நாளைக்காக போட்டு எடுக்கிறோம். கம்பு கத்தியோட எல்லாம் வந்து வேலை செய்யறவங்க சேர்ந்து. இதேவேளை நுவரெலியா ஹேட்டன் ரதல்ல குறுக்கு வீதியில் பயணித்த வாகனங்கள் சிலவற்றிற்கு இனம் தெரியாதோர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தமக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நானுயா போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் நுவரெலியா புசல்லாவு பிரதேசத்தில் வர்த்தக நிலையங்களுக்குள் பொருட்களை விநியோகித்த 2 பிரதேசவாசிகள் பிடித்துள்ளனர். இவர்களின் வாகனத்தில் வருகை தந்த 2 தமது பிரதேசத்தில் இறங்கியுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். அந்த தினத்தில் இனம் தெரியாத ஒருவர் வீட்டிற்குள் நுழைந்துள்ளதாக சந்தேகப்படுகின்ற பிரதேசவாசிகள் பிடித்த 2 போலீசில் ஒப்படைத்துள்ளனர். கந்தளாய் பிரதேச மக்களுக்கு இது பாரிய பிரச்சனையாக அமைந்துள்ளது. பிரதேசத்தில் சந்தேகத்திற்கு இடமாக நடமாடிய ஒருவரை நேற்றிரவு பிரதேசவாசிகள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். பாடசாலை மாணவர்களில் மதிய உணவு மற்றும் போஷணை நிலை தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இது தொடர்பான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். கொழும்பு நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலய வருடாந்த ஆடிவேல் மகோற்சவத்தின் சித்திர தேர் பவனி இன்று சிறப்பாக இடம்பெற்றது. கொழும்பு மாநகரில் நடைபெறும் ஆலய உற்சவங்களில் நீண்ட வரலாற்றை கொண்டதாக கொழும்பு ஆடிவேல் மகோற்சவம் போற்றப்படுகின்றது. முதலாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள ஆலயத்திலிருந்து இன்று காலை ஆரம்பமான தேர்பவனி பிரதான வீதி, கோட்டை, ஜனாதிபதி மாவத்தை காலிமுக திடலூடாக கொல்லிப்பேட்டை சந்தி, பம்பலப்பட்டி சந்தியூடாக பம்பலப்பட்டி சம்மாங்கடு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்தை வந்தடைந்தது. நாளைய தினம் முற்பகல் வேளையிலும் பிற்பகலிலும் பம்பலப்பட்டி ஆலயத்தில் விசேட பூஜைகளும் ஆடிவேல் அர்ச்சனையும் இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை காலை வெள்ளவத்தை மாணிக்க கங்கை சங்கமத்தில் தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து முத்துக்குமார சுவாமி மயில் வாகன காட்சியும் ஆடிவேல் அர்ச்சனையும் இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30க்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி அலங்கரிக்கப்பட்ட சித்திரத்தில் எழுந்தருளியவுடன் பம்பலப்பேட்டையிலிருந்து புறக்கோட்டையை நோக்கி தேர்பவனி ஆரம்பமாக உள்ளது. அன்று நள்ளிரவு 12 மணிக்கு காலிமுக திடலில் பக்தர்களுக்கு அருட்காட்சி புரியும் சுவாமி மறுதினம் மீண்டும் முதலாம் குறுக்கு தெரு ஆலயத்தை சென்றடைய உள்ளார். உடுப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய ஆடி மகோத்சவத்தின் தீமிதிப்பு நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இயற்கை எழில்மிகு சூழலில் அமைந்துள்ள உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகோற்சவம் கடந்த மாதம் 23ஆம் தேதி தொடக்கம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது.
நேற்றிரவு விசேட பூஜைகளை அடுத்து ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் ஒன்றலகு உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் தீமிதிப்பு ஆரம்பமானது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தீமிதிப்பில் கலந்து கொண்டனர். உடப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் 108 அடி ராஜகோபுரம் அமைக்கப்பட்டதன் பின்னர் முதற்தடவையாக நடைபெறும் ஆடி மகோற்சவத்தில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை சிறப்பம்சமாகும். உடல் நலத்திற்கு குணம் தரும் பல்வேறு உணவுப் பொருட்கள் காணப்பட்டாலும் இயற்கையில் கிடைக்கும் பழவகைகளை உடலுக்கு சிறந்ததாக அமைகின்றது. இதற்கமைய மருத்துவ குணம் மிக்க பழவகைகளில் ஒன்றாக ஸ்ட்ராபெரி விளங்குகிறது. இருதய நோயிலிருந்து பாதுகாத்தல், உடலின் உஷ்ண நிலையை கட்டுப்படுத்தல் உள்ளிட்ட மேலும் பல மருத்துவ குணங்களை உடையதாக ஸ்ட்ராபெரி காணப்படுகிறது. இயற்கை அன்னையின் கொடையாக வழங்கப்பட்ட இந்த ஸ்ட்ராபெரி விதையை கண்ணால் காண்பது அரிதான விடயமாகும். அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளில் ஸ்ட்ராபெரியின் விதைகள் நுட்பமான முறையில் பெறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகள் இன்று விமானத்தின் மூலம் கதிர்காமத்தை சென்றடைந்தனர். இரு அணிகளினதும் வீரர்கள் இன்று கதிர்காமத்திற்கு சென்றுள்ளனர். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது சர்வதேச போட்டி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஹம்பாந்தோட்டை சூரியவிவ மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.